அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை புரசைவாக்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் அடையாள அட்டைகள் குப்பையில் கொட்டப்பட்டிருப்பதாக தெரிகிறது. துறைமுகம் தொகுதியைச் சேர்ந்த சுமார் 50 வாக்காளர்களின் அடையாள அட்டைகள் குப்பையில் கொட்டப்பட்டுள்ளன. வாக்காளர் பெயர் சேர்த்தல், நீக்குதல் பணிகள் நடந்து வரும் நிலையில் குப்பையில் அடையாள அட்டைகள் கொட்டப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், விவரங்கள். ராஜ்குமார், சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது. அடுத்த மாதம் வாக்காளர் பட்டியலை வெளியிட இருக்கிறார்கள். நாம் புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய தாசில்தார் அலுவலகத்தில் இருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் விஜய் அந்த காட்சியெல்லாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இங்கு தாசில்தார் அலுவலகத்தில் இ சேவை மையம் இருக்கிறது. வாக்காளர்களுடைய புதிதாக வாக்காளர் பட்டியல் சேர்க்க வேண்டும் அல்லது நீக்க வேண்டும் போன்ற பணிகளை மேற்கொள்வதற்கு இ சேவை மையம் இருக்கிறது. இங்கு தாசில்தார் அலுவலகம் வளாகத்திலேயே குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கிறது. அந்த குப்பையில் இருக்கக்கூடிய காட்சியில் தான் நாம் பார்க்கிறோம். வாக்காளர்கள், அதாவது கலர் பிரிண்ட்ல இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய அடையாள அட்டை குப்பத்தொட்டியில் கொட்டப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வாக்காளர்களுடைய அடையாள அட்டை இருக்கிறது. ஏற்கனவே அரசியல் கட்சிகள் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய சில புகார்களை தெரிவிக்கிறார்கள். அதாவது வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள் இருந்தால் அவர்களுடைய பெயர்களை நீக்க வேண்டும், 2-3 பேருடைய என்ட்ரி ஓட்டர் லிஸ்ட்ல இருந்தால் அதெல்லாம் நீக்க வேண்டும் போன்ற புகார்கள் எல்லாம் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் தாசில்தார் அலுவலகத்திலேயே இது போன்ற வாக்காளர்களுடைய அடையாள அட்டைகள் எல்லாம் கொட்டப்பட்டிருக்கிறது. இப்போ இதெல்லாம் கலர் பிரிண்ட்ல கொடுக்கக்கூடிய வாக்காளர்களுடைய அடையாள அட்டை. ஆனால் இது இங்கு கொட்டப்பட்டிருக்கிறது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. எனவே வாக்காளர் அடையாள அட்டை ஏன் இங்கு கொட்டப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதே போன்று அரசியல் கட்சிகளும் ஏற்கனவே, அதாவது டபுள் என்ட்ரி இருக்கக்கூடிய தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், இறந்தவர்கள் இருந்தால் அவர்கள் எல்லாம் நீக்க வேண்டும் போன்ற கோரிக்கை எல்லாம் வைத்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட சிறப்பு முகாம்களும் இதில் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இந்த வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வாக்காளருடைய அடையாள அட்டையாக இருக்கிறது. மாவட்ட தேர்தல் அதிகாரி இதை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு சூழலும் இருக்கிறது. இது தொடர்பாக நாம் இங்க புரசைவாக்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கூட நம்ம கேட்டோம். அப்போ அவங்க தெரிவிக்கும் பொழுது ஏற்கனவே பழைய அட்டைகளை அதை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றதாக தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் முறையா இதை என்ன காரணத்திற்காக கொட்டப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கவில்லை. அதே போல சில பிரிண்ட் செய்யப்படும் பொழுது ஒன் சைடா பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் சொல்றாங்க. ஆனா நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப கலர் பிரிண்ட்ல 2 பக்கமும் பிரிண்ட் இருக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் இருக்கிறது. இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் விசாரணை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ராதா, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.